நம்முடைய ஊடக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை நிர்வாக குழு மருத்துவரையா அவர்கள் தலைமையில் தைலாவரம் தோட்ட நிர்வாக குழுவில் மிக முக்கியமான முடிவுகளை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறோம். குறிப்பாக பொதுவாக தமிழர்கள் மத்தியில் எல்லாம் சொல்லப்படுவது தை பிறந்தால் வழி பிறந்துன்னு சொல்லுவாங்க. இப்போ தை பிறந்துருச்சு. அதனால் நீங்கள் மருத்துவரையா பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நல்ல வழி பிறகுங்கிற நம்பிக்கை நிர்வாக குழு ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுவாக இந்த ஆண்டு எப்போதும் இல்லாத அளவுக்கு தை திருநாளை பொங்கல் திருநாளை மக்கள் விமர்சையாக கொண்டாடி இருக்கிறார்கள். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே களைகட்டி தமிழர் மத்தியில் இன்னைக்கு தமிழ்நாடு அளவில் மற்ற எங்கே பார்த்தாலும் சரி உலகெங்கும் வளர்க்கும் தமிழர் மத்தியில் இந்த ஆண்டு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது. அது மகிழ்ச்சி. எங்கள் நிர்வாக குழு மருத்துவரையாக மனவிட்டு பேச சொன்னார். நிர்வாக குழு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க, எப்படிப்பட்ட கூட்டணி அமைக்க வேண்டும் கருத்துலாம் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. எங்கள் நிர்வாக குழு உறுப்பினர்கள் முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே கூட்டணி எப்படி அமையணும், எந்த கட்சி கூட கூட்டணி அமையணும், எப்படிப்பட்ட கூட்டணியாக இருக்கணும், எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப அலசி ஆராய்ச்சி பேசியாச்சு. அதனால் மனவிட்டு பேசி இந்த நிர்வாக குழு எடுத்து சொல்லியிருக்கிறவாறு எங்கள் மருத்துவ விரைவில் அறிவிப்பாங்க. அதோட மருத்துவர் அன்புமணி ஒரு தனி இயக்கமாக போயிட்டார். அவர் பாட்டாளி மக்கள் கட்சின்னு எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் எடுத்து சொன்ன மாதிரியும் டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர் அன்புமணி அல்ல என்பது உறுதியாகும். அவர் பெயர் சொல்ல முடியாது, தலைவர்னு சொல்ல முடியாது. அதுதான் எங்கள் மருத்துவரையா கூட இன்னைக்கு ஊடகங்களில் பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஊடக நண்பர்களுக்கும் வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க, அதை நீங்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க. அதோட இன்னைக்கு இந்த முடிவுக்கு பிறகு டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நீங்கள் சிவில் நீதிமன்றத்தை அணுகலான்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதுக்கு பிறகு எங்கள் கட்சியுடைய நிர்வாக குழு கூடி மருத்துவரையா அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. அப்புறம் சேலத்தில் நடந்த செயற்குழுவும் பொதுக்குழுவிலையும் மருத்துவரையா அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்தாச்சு. அதனால் நிறுவனருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. அப்புறம் தலைவராகவும் தேர்ந்தெடுத்தாச்சு. எப்போ டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தான் தலைவர். அது உறுதியாயிடுச்சு. இனி எந்த கட்சி கூட்டணி பேசுகிறாலும் மருத்துவரையாவோட தான் பேசணும். அதுதான் செல்ல தகுந்ததாக இருக்கும். இது இப்போ மருத்துவரையா இப்படி ஒரு நல்ல முடிவெடுத்த பிறகு இந்த சேலம் பொதுக்குழுவில் மருத்துவரையா உருக்கமாக பேசுகிறாங்க, கண்கலங்கி பேசுகிறாங்க. இந்த கண்கலங்கிய காட்சி தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உண்டாக்கி பாட்டாளி மக்கள் கட்சியினர் அனுதாபிகள் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி சாராத பிற கட்சியை சார்ந்தவங்க கூட ஐயோ மருத்துவரையா கண்கலங்கினார், இந்த வயசுல இவ்வளோ காலமாக இருந்தவர் ரொம்ப துணிச்சல் தலைவர் இப்படி கண்கலங்கினார்னு சொல்லி எல்லாரும் இன்னைக்கு ஒரு அதிர்வலை உண்டாக்கியிருக்குது. அது மிகப்பெரிய வரவேற்பு, அந்த கட்சிக்கு வரவேற்பு. கட்சியினுடைய வரவேற்பு தான் நாங்கள் விருப்பம் மனு வாங்கணும். விருப்பம் மனு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றா வலிமையாக இருந்த நேரத்தில் கூட இப்படி நாங்கள் பார்த்ததே இல்லை. நாங்கள் விருப்ப மனு வாங்கியிருக்கிறோம். 4109 விருப்ப மனு. அது கூட்டமாக பல நூற்றுக்கணக்கான வண்டிகள் வந்து மனு கொடுத்த காட்சி பார்த்துட்டு நாங்கள் பிரமிச்சு போயிட்டு எதை காட்டுதுன்னா மருத்துவரையா பின்னால் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்குதுங்கிறது தான் இந்த விருப்ப மனு வாங்கின நிகழ்ச்சி காட்டி. அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவரையா தலைமையில் தான் வலிமையாக இருக்குது. மருத்துவரையா இந்த தேர்தலுக்கு பேசுகிற கூட்டணி தான் மிகப்பெரிய கூட்டணியாக, வெற்றி பெற கூட்டணியாக, வெற்றி கூட்டணியாக அமையும். மருத்துவரையா அமைக்கிற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்.